அதைத் தொடர்ந்து கொழுந்து மற்றும் வெட்டு பேர் வழங்கப்படும். அதை நீங்கள் பத்திரமாக உங்கள் வீட்டில் வைத்து இருப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். இந்த நாளில் நமக்காக இந்த திருச்சிலுவை பாதையில் எடுத்து வந்திருக்கின்ற அருட்தந்தை அடைக்கல சாமி கும்பகோணம் மாவட்டத்தை சார்ந்தவர். அவரை கரவொலியிட்டு நாம் அன்போடு வரவேற்போம். மேலும் சிறப்பாக நம்ம பங்கில் இருக்கின்ற இளையோர் அதே வேளையிலே அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து குடும்பங்களுக்கு அவர்கள் இந்த வேளையில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவளை வழிநடத்துகின்ற உதவி பங்கு தந்தை அருட்தந்தை வில்சன் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த 2021 ஆண்டில் புனித வெள்ளியில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னை பின்பற்ற விரும்பினால் உன் சிலுவையை சுமந்து வா என்றார் ஆண்டவர் இயேசு. ஆகவே சிலுவை பாதை மட்டுமே மோட்சத்தின் பாதை. எல்லா புனிதர்களும் ஏன் ஆண்டவர் இயேசுவும் இதன் வழியாகத்தான் விண்ணகம் சென்றார். நம் தந்தை நீதிமான் புனித சூசையப்பர் இந்த பாதையில் அவரும் கடந்து சென்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாமும் புனிதர்களைப் போல் இந்த ஆண்டு நாம் சிறப்பிக்கின்ற தந்தை சூசையை போல் நாம் சிலுவையின் வழியாக மோட்சத்தின் பாதையை காண இந்த நேரத்தில் நாம் சிந்திப்போம் சில நிமிடங்கள் இன்றைய சிலுவை பாதையில். சிலுவை மரணத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி கூறினர். இவர்கள்
வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இருவரும் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ யூதரின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்லுகிறீர். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? பாஸ்கா விழாவின் பொருட்டு நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரவாயில்லையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா? அப்படியானால் மெசியா என்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் செய்த இவனது ரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். தீர்ப்பிடாதீர்கள் என்று சொன்னவருக்கு அநியாய தீர்ப்பு இங்கே அரங்கேறுகிறது. நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் இதோ நான் உங்களை தீர்ப்பிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, வாழ்க்கையில் இதோ நாம் தீர்ப்பிடுவதற்கு அல்ல, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதற்கு தான் இறைவன் நமக்கு இந்த படைப்பை, வாழ்வை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ புனிதர்கள் இந்த அநியாயம் தீர்ப்பிடப்பட்ட போது கூட இயேசுவை போல் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு முறை இரட்சகர் சபையை சார்ந்த புனித ஜெரால்டு மஜெல்லோ ஒரு பெண்ணோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு சபையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஏன்? நன்மை வாங்கவே தடை செய்யப்பட்டார். பிறகு அவர் ஒரு நீதிபதி நிரபராதி என்று கண்டு புனித அல்போன்ஸ் லிகோரியார் அவரை அழைத்து, ஜெரால்டு, ஏன் இப்படிப்பட்ட அநியாய தீர்ப்பு உன்மீது சுமத்தப்பட்ட போது நீ அமைதியாக இருந்தார்? நீ அதை குறித்து என்னிடம் விவாதம் செய்திருக்கலாமே, உண்மையை சொல்லி இருக்கலாமே என்று கேட்ட பொழுது புனித ஜெரால்டு மஜெல்லோ புனித அல்போன்ஸ் லிகோரியாரை பார்த்து, இந்த உலகத்தையே தீர்ப்பிடுகின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பிலாத்துவின் அரண்மனையில் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட போது இந்த உலக மக்களுக்காக, உலக மக்களுடைய மீட்பிற்காக அந்த தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் கடவுளுடைய திட்டம் என்பதை உணர்ந்து தன்னையே அவர் ஒப்புக் கொடுத்தார். என் தலைவன் இயேசுவே அநியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட போது, அந்த அநியாய தீர்ப்பிடப்பட்ட போது அவர் அமைதியாக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் பிலாத்துவுக்கு முன்னார். ஒரு அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட போதிலும் கூட அவர் மௌனம் காத்தார். என் தலைவரே இப்படி இருக்கிற போது நான் எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த அநியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாராம். அது மட்டுமல்ல, டொமினிக் சாவியோ சிறு வயதிலும் கூட அவர் பள்ளியில் படிக்கிற போது அவர் ஒரு திருடன் என்று சொல்லி அநியாயமாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. ஆனால் டொமினிக் சாவியோ அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார். தந்தை டான் போஸ்கோ அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னாராம், இதோ ஒரு சிறுவன், அவன் அநியாயமாக தீர்ப்பிடப்படக்கூடாது, அந்த பழி இன்னொருவர் மீது சுமத்தப்படக்கூடாது. எனவே தான் இந்த பழி பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இது இயேசுவுக்கு பிடிக்கும். அடுத்தவர்கள் அநியாயமாக பேசுகிற போது, அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிற போது நானும் இயேசுவின் பாதையில் பங்கெடுக்க முடியும் என்று டொமினிக் சாவியோ சொன்னாராம். அன்பு மகனே, அன்பு மகளே, முன் வாழ்விலும் கூட பிலாத்துவை போல நீயும் பல காரியங்களில் கை கழுவலாம். உண்மை எதுவென தெரிந்தும் கூட நீ மௌனம் காட்டலாம். ஏதோ பல நேரத்திலே நீங்களும் அநியாய தீர்ப்பிடுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அந்த நிலையில் நாம் ஒருவர் மற்றவரை எப்படி தீர்ப்பிடுகிறோம்? அப்படி அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிற போது நாம் இயேசுவை போல் அந்த அநியாய தீர்ப்பை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? பிரியமானவர்களே, சிந்திப்போம். பல புனிதர்கள் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட போது இயேசுவை போல் மௌனம் காத்தார்கள். அவர்கள் பொறுமையோடு
தங்களுடைய வாழ்வை கடந்து போனார்கள். இறுதியிலே நீதிபதிகளாக அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட தீர்ப்பை சந்திக்க போகிறோம்? பிறருக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்குகிறோம்? சிந்திப்போம். வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவோம், சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, அநியாயமாக தீர்ப்பிட்டாலும் தந்தையின் திருவுளத்திற்காக பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டு கல்வாரியை நோக்கி பயணம் செய்தீரே. என் வாழ்விலும் நான் அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிற போது உம்மை போல் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும், எவரையும் அநியாயமாக தீர்ப்பிடாதிருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைவார கடவுள. இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சி. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. சிலுவை அவமானத்தின் சின்னம். இது விபச்சாரம் செய்தவர்களுக்கும் கொலை செய்தவர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு மரண தண்டனை தான் இந்த சிலுவை. இந்த சிலுவையை குறித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு பேசுகிறார். மானிட மகன் துன்பங்கள் பட வேண்டும், பாடுகள் பட வேண்டும் என்று சொன்ன போது புனித ராயப்பர், ஆண்டவரே இது உமக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என்று சொன்ன போது ஆண்டவர் இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். சிலுவையின் வழியாகத்தான் இதோ மகிமை பெற முடியும் என்பதை புனித ராயப்பர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிற்கு பிறகு சிலுவையின் மகிமையை அவர் புரிந்து கொண்டார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கிறிஸ்தவ வாழ்வில் சிலுவைகள் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை பாடம். சீரான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், குழந்தாய், எனக்கு பணிபுரிய முன்வந்தால் நீ துன்பங்களை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். ஏதோ நான் நெருப்பில் புடமிடுவது போல உங்களை நான் புடமிட்டு பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படித்தான் ஏவுவோம் ஏதோ விவிலியத்தில் புடமிட்டு பார்க்கிறார்.
தன் சீடர்களை இயேசுவும் துன்பத்தின் வழியாகத்தான் மாட்சிமையை காண முடியும் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஏராளமான துன்பங்கள், சிலுவையாகிய துன்பங்கள், குடும்பத்தில், சமூகத்தில், கணவன் என்ற நிலையில், மனைவி என்ற நிலையில், பிள்ளைகள் என்ற நிலையில் பல துன்பங்களை நாம் தாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை தேடி வரும். அந்த நிலையில் நாம் ராயப்பரை போல இது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி சிலுவையை விட்டு ஓடிவிட நாம் தயாராக இருக்கிறோமா? அல்லது சிலுவையில் இருந்து நாம் விடுபட நாம் தேவனை நோக்கி செபிக்கிறோமா? இல்லை என்றால் இதோ பேதுரு இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு சிலுவையை பற்றி உணர்ந்து கொண்டார். சிலுவைதான் வெற்றியின் சின்னம் என்பதை உணர்ந்து கொண்டதால் தான் புனித ராயப்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை போதிப்பதற்காக சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது புனித ராயப்பர் இப்படித்தான் சொன்னார், என் ஆண்டவர் இதோ கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கி உலக மக்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாய் அவர் மரித்தார். என் ஆண்டவர் தொங்கிய அதே சிலுவையில் நானும் தொங்குவதற்கு எனக்கு அருகதை கிடையாது என்று சொல்லி சிலுவையில் என்னை தலைகீழாக அறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சிலுவை சாவை அவர் ஏற்றுக்கொண்டார். ராயப்பர் மட்டுமல்ல, புனித பெலவேந்திரருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மரண தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. நீ இயேசுவை பற்றி சொன்னதால், நற்செய்தியை நீ அறிவித்ததால் உனக்கும் மரண தண்டனை என்று சொல்லி அவரையும் சிலுவையில் அறைந்து கொள்ள அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் புனித பெலவேந்திரர் சொன்னார், சிலுவைதான் வெற்றி, சிலுவைதான் மகிமை. என் ஆண்டவர் சுமந்த அதே சிலுவையில் நானும் தொங்கி இந்த சிலுவை சாவை ஏற்பதற்கு எனக்கு அருகதை கிடையாது. என்னை பெருக்கல் வடிவில் அந்த சிலுவையை மாற்றி என்னை அறைந்து கொள்ளுங்கள், நான் என் இயேசுவோடு நானும் பயணம் செய்வேன் என்று சொல்லி புனித பெலவேந்திரர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, சிலுவைதான் வெற்றியின் சின்னம். சிலுவைதான் இயேசுவின் பாடுகளில் பங்கெடுக்கிற போதுதான் சிலுவையின் வழியாகத்தான் நாம் மகிமையை காண முடியும் என்பதை புனித ராயப்பர், புனித பெலவேந்திரர் உணர்ந்து கொண்டார்கள். அதைத்தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பினார் உன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கிறார். சிந்திப்போம். வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவோம். அன்பு இயேசுவே, எனக்காக சிலுவை சுமந்தவரே, நானும் என் வாழ்வில் வருகிற சிலுவையாகிய துன்பங்களை உம்மை போல், புனித ராயப்பரை போல், பெலவேந்திரரை போல் சிலுவையின் மறைபொருளை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மை பின்தொடர வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. மூன்றாம் ஸ்தலம், இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர்.
சிலுவையின் பாதத்தால் இயேசு முதன்முறை தரையில் குப்புற விழுகிறார். வீழ்ந்தவனை தூக்கவே என் ஆண்டவர் விண்ணகமிருந்து மண்ணகம் இறங்கினார். வார்த்தையானவர் மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான செய்தி 1 நாம் வாசிக்கிறோம். அவரால் அனைத்தும் உண்டாயின, அவரோ நம்மை தேடி வந்தார், ஆனால் மக்களோ அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த உடல் ஆசைகள் பலவீனம் உள்ளது என்பதை குறித்து காட்டவே இயேசு முதன்முறை தரையில் குப்புற விழுகிறார். இந்த உலகத்தில் எல்லா புனிதர்களும் பாவத்தில் விழுந்தார்கள். விழுந்தவர்கள் பாவியாய் மரணத்தார்கள், அவர்கள் நரகத்தை சம்பாதித்தார்கள். யாரெல்லாம் பாவத்திலிருந்து மீண்டும் எழுந்தார்களோ அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள், புனிதர்களாய் மாறினார்கள். இன்றைய தினத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு சொல்கிறார், நான் விழுந்தேன், நான் சிலுவையின் பாதத்தால் விழுந்தேன். மனிதத்தின் பலவீனத்தை காட்டவே, மனிதத்தின் பலவீனம் உன்னை அழுத்தும், உன்னை கீழே தள்ளும் என்பதை காட்டவே நான் விழுந்தேன். ஆனால் விழுந்தவர்கள் எழ வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் எழுகிறேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, புனித அகுஸ்தினா இந்த உலகத்தின் பாதைகள், உலகத்தின் மோகத்தில் ஏதோ குடி விபச்சாரம், இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கை வாழ முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஏன்? தன் தாயை கூட அவர் இச்சையாக பார்த்தார். எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உடல் ஆசைகளுக்கு அவர் தீனி போட்டார். ஒரு பெரிய பாவியாக வாழ்ந்தார். ஏதோ அந்த தாய் கண்ணீரோடு அகஸ்தினாருக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். கடவுளுடைய கரம் அவரை தொட்டது. தன் பாவத்தை உணர்ந்தார், மனம் மாறினார், இயேசுவை பற்றி சிந்தித்தார், சிலுவை பாடுகளை சிந்தித்து ஏதோ ஒரு புனித வாழ்க்கைக்குள் கடந்து போனார். இயேசுவும் அவருக்கு ஏதோ திருத்துவத்தின் மறைபொருட்களையும் இறையின் தத்துவங்களையும் வெளிப்படுத்தினார். இன்று திருச்சபையிலே பல புத்தகங்களை, இறையியல் புத்தகங்களை எழுதி திருச்சபையினுடைய இறையியல் பாதுகாவலராக இருப்பவர் தான் புனித அகஸ்தினா. இதோ பாவிக்கு பொறுத்தல் உண்டு. மகனே, மகளே, நீ பாவத்திற்கு அடிமையாய் ஒவ்வொரு நாளும் நீ பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கலாம். சாத்தான் உன்னை பாவத்திற்கு அடிமையாய் மாற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் விழுந்த இயேசு இதோ நம்மை தூக்குவதற்காகவே அவர் மீண்டும் எழுகிறார். அகஸ்தினா விழுந்தார், மீண்டும் மீண்டும் விழுந்தார், ஆனால் மீண்டும் எழுந்தார். எழுந்து இயேசுவோடு பயணம் செய்தார் என்று புனிதராக இருக்கிறார். நீங்களும் பாவத்திலே விழுந்து பாவியாய் மறித்து நரகத்திற்கு செல்ல தயாரா? அல்லது விழுந்த இயேசு நமக்காக எழுந்தார், எழுந்த இயேசுவோடு நாமும் இணைந்து விண்ணக பாதையிலே, புனித பாதையிலே நடக்க நாம் தயாரா? சிந்திப்போம். வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, விழுந்தாலும் மீண்டும் எழுந்தீரே, நாங்களும் அடிக்கடி விழுந்து போகிற பாவத்திலிருந்து மீண்டும் எழுந்து புனிதத்தை நோக்கி உம்மோடு பயணம் செய்ய அருள் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. நான்காம் ஸ்தலம், இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
அதேனென்றால் உமது பாரமாக சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் வல்ல கடவுளே, சிலுவையை தாமே தேர்ந்து கொண்ட என் அன்பு மகனுக்கு ஆறுதல் தர கொடுமையான மனம் கொண்ட என் மனிதர்களிடமிருந்து ஒரு மனிதனை தான். சிலுவை பயணத்தில் தன் தாயை இயேசு சந்திக்கிறார். அன்பு மகனே, அன்பு மகளே, அன்னை மரியாள் இல்லாமல் திருச்சபை இல்லை. அன்னை மரியாளுடைய உடனிருப்பு, அன்னை மரியாளுடைய ஆறுதல் வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுவை லட்சிய பயணத்திலே அவர் முன்னேறி செல்ல உதவியாயிருந்தது. அன்று மட்டுமல்ல, கல்வாரி பாதையில் மட்டுமல்ல, நம் வாழ்வில் வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் துன்பங்களை சந்திக்கிற போது, போராட்டங்களை சந்திக்கிற போது அன்னை மரியாள் நம்மோடு கூடவே இருக்கிறார், நமக்காக பரிந்துரை செய்கின்றார். அன்று பாத்திமாவில் அன்னை மரியாள் 6 முறை முத்தி பேறு பெற்ற பிரான்சிஸருக்கு காட்சி கொடுத்தார். எல்லா காட்சியிலும் நரகத்தில் விழுகின்ற ஆன்மாக்களை காப்பாற்ற நீ தவம் செய்வாயா, ஒருத்தன் செய்வாயா, பாவத்தில் விழுகின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பாயா என்று சொல்லி பிரான்சிஸிடம் கேட்டார். அந்த சிறுவன் 8 வயது நிரம்பிய சிறுவன் அன்னை மரியாவை காட்சியில் கண்டு நரகத்தில் விழுகின்ற ஆன்மாக்களை என்னாலும் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி சிறு சிறு தியாகங்கள், தன்னுடைய பசியை மறந்து, தன்னுடைய ஆசைகளை மறந்து மாதாவினுடைய வழியில் இதோ பாவிகளுக்காக அவர் ஜெபிக்க தொடங்கினார். அது மட்டுமல்ல, பெர்னதெட் லூர்து நகரில் 18 முறை மாதாவை காட்சியில் கண்ட பெர்னத்திடம் கூட மாதா இதைத்தான் சொன்னார்கள், பாவிகளுக்காக மன்றாள், பாவிகளுக்காக ஜெபம் செய்யுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள் என்று சொல்லி 18 முறை மாதா பெர்னதெத்திற்கு காட்சி கொடுத்தார். 18 முறை அன்னை மரியாவை காட்சியில் கண்ட பெர்னதெத் இன்றும் பிரான்ஸ் தேசத்தில் அழியாத உடலோடு ஒரு சாட்சியாய், அழியாத புனிதராக நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிறது. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த சிலுவை பாதை, இந்த புனித வெள்ளி அன்னை மரியாளின் சந்திப்பு ஆண்டவர் இயேசுவின் லட்சிய பயணத்தில் அவரை உற்சாகப்படுத்தியது. நம்முடைய வாழ்விலும் கூட அன்னை மரியாளின் பக்தி, அன்னை மரியாளின் உடனிருப்பு நம்மை புனித வாழ்விற்கு கொண்டு செல்லத்தான். பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிக்க, தவம் செய்ய, பரிகாரம் செய்ய அன்னை மரியாள் நம்மை தூண்டுகிறார்கள். இதோ நாமும் அன்னையின் வழியில் பாவிகளுக்காக பரிகாரம் செய்கிற போது அழியாத புனிதர்களாக மாற முடியும் என்பதைத்தான் புனித பெர்னதெத் முத்தி பேறு பெற்ற பிரான்சிஸின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. நாமும் சிந்திப்போம், வலதுகரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உமது தாயின் சந்திப்பு கல்வாரியை நோக்கிய பயணத்தில் உம்மை உற்சாகப்படுத்தியது போல எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில், எங்கள் போராட்டத்தில் அன்னை மரியாள் எங்களோடு கூடவே இருக்கிறார், எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இந்த உணர்வோடு அன்னையின் வழியில் பாவத்திற்காக பரிகாரம் செய்கின்ற பிள்ளைகளாக வாழ அருள் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசத்துடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. Amen.
5ஆம் ஸ்தலம். சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீ ஆற்றல் வாய்ந்தவன், வல்லமை நிறைந்தான் என்ற ஊரை சொல்லுகிறது. இவ்வளவுதான் ஆற்றலா? முட்டாள்களே, நிறுத்துங்கள். வழியிலே இறந்துவிட்டால் ஆளுநரின் தீர்ப்பை எப்படி நிறைவேற்றுவது? சீக்கிரம் கல்வாரிக்கு கொண்டு போகும் வழியை பாருங்கள். அதோ அவனை பிடித்து வந்து இவனோடு சேர்ந்து தூக்க சொல்லுங்கள். இயேசுவின் லட்சிய பயணத்தில் சீமோன் உதவி செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுக்கிற எவனும் ஒருபோதும் கைமாறு பெறாமல் போவான் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவுக்கே உதவியா. இதோ அந்த லட்சிய பயணத்தில் உதவி செய்வதற்கு சீமோன் கட்டாயப்படுத்தப்படுகிறார். அவர் மனமு வந்து செய்யவில்லை என்றாலும் அவர் இயேசுவின் பயணத்தில் அவர் உடன் இருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, வாழ்விலே உதவிகள் செய்வதற்கு ஏராளமான சூழ்நிலைகள் நம் கண் முன்பாக வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த சீமோன் கட்டாயப்படுத்தப்பட்டார் என்றாலும் அவருடைய உதவி இயேசுவுக்கு தேவைப்பட்டது. ஒரு சில நேரங்களில் திருச்சபை நம்மை கட்டாயப்படுத்தலாம், நம்முடைய பிள்ளைகள் நம்மை கட்டாயப்படுத்தலாம், சமூகம் நம்மை கட்டாயப்படுத்தலாம். ஆனாலும் நாம் எதற்காக ஓடுகிறோம்? யாருக்காக இருக்கிறோம்? அந்த சீமோன் இயேசுவின் பாதையில் இதோ அவருக்கு உதவி செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார். எனினும் அவருடைய உதவி இயேசுவுக்கு தேவைப்பட்டது. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, புனித ராபர்ட்டுடைய வாழ்க்கையில் அசைவ உணவுகள் சாப்பிடுவது என்றால் அவ்வளவு பிரியம். தன்னுடைய தாய் செய்து கொடுக்கிற அவ்வளவு உணவையும் தானே உண்டு விடுவாராம். ஏதோ தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுக்கு தேவை என்பதை ஒருபோதும் புரிந்து கொள்ளாமல் எல்லா உணவையும் தானே உண்ண வேண்டும் என்று ஆசை கொண்டவர் தான் புனித ராபர்ட். ஆனால் ஒரு நாள் அவர் நன்றாக உண்டு உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் இயேசு பசியுள்ளவராக அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போது இயேசுவின் பிரசனத்தை காட்சியை கண்ட புனித ராபர்ட், இனிமேல் நான் ஒருபோதும் உணவுகளை நான் ஏழைகளுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் தனக்கு கிடைத்த உணவை ஏழைகளோடு, ஏழை சிறுவர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டார். எனவேதான் இன்று ஒரு புனித நிலையில் அவர் இருக்கின்றார். புனிதர்கள் கூட்டத்தில் அவர் இடம் பெற்றிருக்கிறார். அன்பு மகனே, அன்பு மகளே, நாம் ஒருவர் மற்றவருக்கு செய்கின்ற போதெல்லாம், அது மட்டுமல்ல, சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் இந்த நேரத்தில் சீமோனுடைய உதவியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அந்த சீமோனை போல் சில நேரங்களில் கட்டாயப்படுத்துகிற போதெல்லாம் நாம் கடவுளுக்காக, நற்செய்திக்காக, திருச்சபைக்காக, ஏழைகளுக்காக நாம் உதவுகின்ற போதெல்லாம் நாம் இயேசுவுக்கே உதவி செய்கின்றோம். அன்னை தெரசா கொல்கத்தா நகரிலே அழுகிக் கொண்டிருந்த அழுகி இதோ நாற்றம் அடித்த புண்கள் நிறைந்த உடல்களை பார்க்கிறார். இவர்கள் அப்படியே செத்து போக கூடாது என்பதற்காக தன்னுடைய துறவற வாழ்வையை தூக்கி எறிந்துவிட்டு அவர் ரோட்டிற்கு செல்கின்றார். இதோ அந்த மக்களோடு வாழ்கிறார். மீண்டும் புதியதொரு இதோ துறவற வாழ்வை அவர் வாழ்ந்து காட்டுகின்றார். இதோ எத்தனையோ ஏழைகள் மத்தியில் செத்து போகின்றவருடைய முகத்தில் இயேசுவை கண்டார். நீயும் உன் குடும்ப வாழ்வில் மகிழ்ந்து திளைக்கிறாயா? அழைக்கப்பட்ட வாழ்வில் உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? அதையும் தாண்டி உன்னுடைய கோட்டையை தாண்டி நீ இயேசுவுக்காக எதை செய்ய நீ தயாராக இருக்கிறாய்?
நீ இயேசுவுக்காக பணி செய்ய துணிந்து விட்டால் உன் சுயநலத்தை தூக்கி எறிந்துவிட்டு, உன்னுடைய சுயநல வட்டங்களை தூக்கி எறிந்துவிட்டு, அன்னை தெரசாவை போல, புனித ராபர்ட்டை போல, ஏதோ இயேசுவுக்காக கட்டாயப்படுத்தப்பட்டாலும் உதவி செய்த சீமோனை போல, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இயேசுவுக்காக, நற்செய்திக்காக, திருச்சபைக்காக உழைக்க நீ தயாரா? சிந்திப்போம். வலதுகரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். இயேசுவே, சீமோனின் உதவியை ஏற்றவரே, நானும் என் குடும்பமும் அன்னை தெரசாவை போல, புனித ராபர்ட்டை போல, ஏழைகளுக்கும் திருச்சபைக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் உழைக்க, உதவி செய்ய நல்ல மனதை தாக்கும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. அந்த ஆடியோ வயர் கருப்பு வயர் போட சொல்லுவோம். போட சொன்னேன், கருப்பு வயர் போட்ட சொன்னேன். அப்படியே இயேசுவின் லட்சிய பயணத்தில் உடன் வருகின்றார். இயேசுவும் தன் முகத்தை வெரோனிகாவுக்கு பரிசாக தருகின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எபிரேயருக்கு திருமுகம் 10:12 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்கள் மாத்திரமே, தூய்மையானவர்கள் மாத்திரமே இயேசுவின் முகத்தை காண முடியும். வெரோனிகாள் புனித வாழ்வு வாழ்ந்தவள். எப்படியாவது இயேசுவின் வழியில் எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும், எத்தனை அடக்க முறைகள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நான் இயேசுவை சந்திப்பேன், இயேசுவின் பாடுகளில் பங்கெடுப்பேன், அவர் முகத்தை துடைப்பேன் என்று சொல்லி அவர் முன்னேறி வருகின்றார். இயேசு
இயேசுவே, உமது முகத்தையே வெரோனிகாவுக்கு, புனித ராபர்ட்டிற்கு பரிசாக தந்தீரே. நானும் உமது முகத்தை ஒவ்வொரு நாளும் கண்டு உமது ஆசீர்வாதத்தை பெற அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ பாவம், பாவிகளா, இப்படி பாடாப்படுத்துறீங்களே. விலகி செல்லுங்கள். எழு. இல்லையே, இங்கேயே உனக்கு சமாதி கட்டிவிடுவோம். எழு. இயேசு இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். உன் பலவீனத்தில் நான் உனக்கு பலனாயிருப்பேன், என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னவர். எத்தனையோ குருடர்களை பார்க்க செய்தவர், முடவர்களை நடக்க செய்தவர், வனாந்தரத்தில் 5000 பேருக்கு இதோ அப்பத்தை பிட்டு கொடுத்தவர், இதோ எத்தனையோ புதுமைகளை செய்தவர் இன்று விழுந்து கிடக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வசனம் வாக்குத்தத்தம் அன்னை மரியாவுக்கு சொல்லப்பட்டது. நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அன்னை மரியாவும் இறை திருவுளத்தை ஏற்றுக்கொண்டார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அன்னை மரியாவும் இது எப்படி நிகழும் என்று சொல்லி அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் கேள்வி கேட்டார். புனித சூசையப்பர் கூட மனதிலே அவர் அன்னை மரியாவை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி தயங்கினார். நீதிமானாக இருந்த போதிலும் கூட உள்ளத்திலே இப்படிப்பட்ட தீய உணர்வுகள், பாவ உணர்வுகள் எழுந்தது. கடவுளுக்கு விரோதமாய் இவர்கள் சிந்திக்க இந்த உடல் ஆசைகள் தூண்டியது. அன்னை மரியாவுக்கே இந்த சோதனை, தந்தை யோசேப்பிற்கே இந்த சோதனை இருந்தாலும் அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தார். தந்தை சூசை கனவில் எச்சரிக்கப்பட்டு ஆண்டவருடைய திருவுளத்தை உணர்ந்து மீண்டும் அன்னை மரியாவையும் இயேசுவையும் இதோ எகிப்து தேசத்திற்கு அழைத்து சென்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும், பாவ சங்கீர்த்தனம் செய்தாலும், இதோ நாம் திருப்பலியில் பங்கெடுத்தாலும், விவிலியம் வாசித்தாலும், இதோ ஆவிக்குரிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்தாலும் இந்த உடல் சாத்தான் நம்மை பாவத்திலே மீண்டும் மீண்டும் விழச் செய்வான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவை போல நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற போது நம்மால் மீண்டும் எழ முடியும். ஆண்டவரால் இதோ நாம் எச்சரிக்கப்படுகிற போது தந்தை சூசையப்பரை போல கடவுளுடைய திருவுளத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். துன்பத்தின் வழியாகத்தான் நாம் வீழுகின்ற போதுதான் பாவத்தின் கனாகணத்தை உணர முடியும் என்பதற்காகவே இயேசு இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுந்து கிடக்கிறார். இதோ குப்புற விழுந்தால் நம்மை பார்க்கிறார். மகனே, மகளே, நீ பாவத்திலே நீ வீழ்ந்துதான் கிடக்கிறாய், நீ எழ மனமில்லாமல் கடந்து கொண்டிருக்கிறார், நீ என்னோடு எழுவாயா, மீண்டுமாய் புனித பாதையில் நடப்பாயா என்று சொல்லி
இதோ விழுந்து கிடக்கிற இயேசு நம்மை பார்க்கிறார். பாவத்தில் விழுந்து கிடக்கிற மகனே மகளே, இந்த தவக்கால புனித வெள்ளியிலாவது மீண்டும் எழ நீ தயாரா? சிந்திப்போம். வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். இரண்டாம் முறை விழுந்தாலும் எனக்காக மீண்டும் எழுந்தவரே, நான் அடிக்கடி தவறுகின்ற பாவத்திலிருந்து மீண்டும் எழுந்து உம்மோடு பயணம் செய்ய அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்து, எனக்காக இடர்பட வந்து, எனக்காக பெருகிய மகளிருக்கு அன்பு மொழி நீ நல்கி வழி தொடர்ந்து. எட்டாம் ஸ்தலம். எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ கடவுளே, உமக்கே இந்த கதியா? என் தெய்வமே, என் ராசா, ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண மனுஷனை இப்படி துன்புறுத்துறாங்களே படுபாவி பயலுங்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? ஐயோ, கடவுளே, தெய்வமே, ஐயோ, ஐயோ. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? நிறுத்துங்கள் உங்கள் புலம்பலை. இயேசுவின் பயணத்தில் எருசலேம் பெண்கள் பங்கெடுக்கிறார்கள். எத்தனையோ மரண ஓலங்கள் நம்மை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பக்கம் சாவு, ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பொது முடக்கம், ஒரு பக்கம் கடன் பிரச்சனைகள், ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய தாறுமாறான வாழ்க்கை, ஏதோ நம்முடைய வெளிவேடத்தனமான வாழ்க்கை, இதையெல்லாம் நம்மை சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. அந்த எருசலேம் பெண்கள் இயேசுவை பார்த்தார்கள். இவருக்கு ஏன் இப்படிப்பட்ட சிலுவை பாடுகள் என்று சொல்லி அந்த பலவீனத்திலே அழுது கொண்டுதான் வந்தார்கள். இயேசு அங்கே அவர்களுக்கு ஆறுதல் அறிவுரை சொல்லுகிறார். பச்சை மரத்திற்கே இந்த கதி என்றால் பட்ட மரத்திற்கு என்ன ஆகுமோ? இதோ என்னை நோக்கி அழாதீர்கள், என்னை குறித்து அழ வேண்டும். பாடுகள், இந்த துன்பங்கள் இன்னும் சிறிது காலமே. இதோ என்னை நோக்கி அழ வேண்டாம் என்று சொல்லி ஆறுதல் அறிவுரை சொல்லுகிறார்கள். பெற்றெடுத்த தாய்மார்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்த தந்தைமார்களே, நீங்கள் இதோ உங்கள் பிள்ளைகளுக்காக அழ வேண்டிய காலம் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண் முன்பாகவே அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதோ தேவன் தொடக்கத்திலிருந்து அவர் மனிதர்களோடு பேசிக்கொண்டு தான், இதோ கடவுளுடைய வார்த்தையை கேட்டவர்கள் கடவுளை பின்தொடர்ந்தார்கள். யாரெல்லாம் கடவுளுடைய குரலை கேட்கவில்லையோ
அவர்கள் விழுந்தார்கள், மரணத்தை சம்பாதித்தார்கள், ஏதோ நரகத்தை சம்பாதித்தார்கள். புனிதர்கள் ஆண்டவருடைய குரலை கேட்டார்கள். அன்று சவேரியாரை பார்த்து, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவிற்கு கேடு வந்தால் அதனால் என்ன பயன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். இன்று பங்கு தந்தையர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய வார்த்தையை, அறிவுரையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு நாம் செவிமடுக்கிறோமா? குடும்பத்திலே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. தாய் தந்தை, தாத்தா பாட்டி, முதியவர்கள், பெரியவர்கள், குருக்கள், ஆசிரியர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு நம் பிள்ளைகள் செவிமடுக்கிறார்களா? அன்பு மகனே, அன்பு மகளே, அன்று இஞ்ஞாசியார், சவேரியார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் சவேரியாரை பார்க்கிற பொழுதெல்லாம், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவிற்கு கேடு வந்தால் என்ன புண்ணியம் என்ற வசனத்தை சொல்லிக்கொண்டே போனார். அந்த வசனம் சவேரியாரை தொட்டது. அந்த வசனத்தை உள்வாங்கிய சவேரியார் தன் வீட்டை விட்டுவிட்டு, தன் தேசத்தை விட்டுவிட்டு, என் ஆண்டவருக்காக நான் வேதம் போதிப்பேன் என்று சொல்லி கடல் கடந்து இந்திய தேசத்திற்கு வந்தார். மொழி தெரியாதவர், ஏதோ இந்த கலாச்சாரத்தை அறிந்து கொண்டாதவர், இந்த உணவு முறைகளை பற்றி ஒருபோதும் தெரியாதவர் கடல் கடந்து இந்திய தேசத்திற்கு வந்தார். லட்சக்கணக்கான ஆன்மாக்களை அவர் மீட்டெடுத்தார். இன்றும் கோவாவில் அழியாத உடலோடு அவர் ஆண்டவருக்கு சான்று பகருகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உன் வாழ்வை ஏமாற்றிக் கொள்ளாதே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது எளிது. அன்று அந்த எருசலேம் பெண்கள் அழுதார்கள். இதோ அழுது கண்ணீர் விட்டார்கள். என் ஆண்டவர் சொன்னார், இந்த அழுகை வேண்டாம், இந்த நீலி கண்ணீர் வேண்டாம், இந்த அழுகை, இந்த துன்பங்கள் இதோ சிறிது காலம்தான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சவேரியாரை போல நீங்களும் எத்தனையோ நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் கேளாமல் செவிடர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புனித வெள்ளியிலே இறைவனுடைய வார்த்தையை கேளுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? அன்று சவேரியார் எழுந்தார். தன் தாய், தந்தை, குடும்பம், நாடு, வீடு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அபிரகாமை போல ஆண்டவர் காட்டிய தேசத்தை அவர் கண்டு கொண்டார். இந்தியாவிற்கு வந்தார். அதே போல் இந்த புனித வெள்ளியிலே நீ எழ வேண்டும். உன் குடும்பத்திலிருந்து எழ வேண்டும். இயேசுவின் லட்சிய பயணத்தில் நீயும் பங்கெடுக்க வேண்டும் என்றார். சவேரியாரை போல ஆன்மாவை மீட்டுக் கொள்ள, இதோ இந்த உலகத்தில் இருக்கிற ஆன்மாக்களை மீட்டுக் கொள்ள நீ என்ன செய்ய போகிறாய்? சிந்திப்போம். கரமுயர்த்தி ஜெபிப்போம். இயேசுவே, எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் அறிவுரை சொன்னீரே, நானும் புனித சவேரியாரை போல உமது அறிவுரையை கேட்டு ஆன்மாக்களை மீட்டெடுக்க வாஞ்சையோடு நான் ஓட உழைக்க அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இவனுக்கு பட்டும் புத்தி வராது போல் இருக்கிறது. நன்றாக கொடுத்தால் தான் சரியாக. என்ன செய்வது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. தாங்க மாட்டான் போல் இருக்கிறதே. சேர்ந்து தூக்குங்கள். இழுத்து கொண்டாவது போய் சேர்ப்போம். இயேசு மூன்றாம் முறையாய் தரையில் குப்புற விழுகின்றார். மனித பலவீனத்தின் உச்சக்கட்டம், உடல் ஆசைகளின் உச்சக்கட்டம், பாவத்தின் உச்சம்தான் இயேசுவை மூன்றாம் முறையாய் தரையில் குப்புற வீழ்த்தியது. எத்தனை திருவருட்சாதனங்களை நாம் பெற்றாலும், எத்தனை ஆலயங்களுக்கு நாம் சென்றாலும், இதோ பாவத்தின் பரிகாரத்திற்காக ஆலயமாக ஓடுகிறோம். தியான கூட்டங்களுக்கெல்லாம் ஓடுகிறோம். இதோ குருக்களையும் இதோ மந்திரவாதிகளையும், உலகத்தின் ஜாதகங்கள், உலகத்தினுடைய போக்குகளை எல்லாம் தேடி ஓடுகின்றோம். இதோ கட்டுகள், தடைகள், சாபத்திலிருந்து நாம் எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கட்டுகளை, சாபங்களை, தடைகளை, வேதனைகளை, இந்த உலகின் அந்தகாரங்களை வீழ்த்துவதற்கு சாவே உன் வெற்றி எங்கே, மரணமே உன் கொடுக்கு என்று சொல்லி இதோ சாவுக்கு சாவுமணி அடிக்க வந்தவர் என்று விழுந்து கிடக்கிறார். அன்பு மகனே, அன்பு மகளே, உடல் பலவீனம் எவ்வளவு கொடுமையானது என்பதை உணர்த்துவதற்கு என் ஆண்டவர் இயேசு மூன்றாம் முறையாய் தரையில் குப்புற விழுகிறார். இந்த 9ஆம் நிலையில் இதோ நாம் மரிய மகதலாவை பற்றி சற்று சிந்திப்போம். மார்த்தாள், லாசர், இயேசுவின் சகோதர சகோதரிகள், அந்த வழியில் வந்தவர்தான் இந்த மகதலா மரியாவும் கூட. ஆமோஸ் என்றவருக்கு நிச்சயிக்கப்பட்டு திருமண வாழ்க்கைக்குள் கடந்து போகிறார். ஆமோஸ் அவர் மீது சந்தேகப்பட்டு அவரை விவாகரத்து செய்து விடுகிறார். தான் நிரபராதி, தான் கற்புள்ளவள், தன் கணவனுக்கு துரோகம் செய்யவில்லை என்று உணர்ந்த அவள், ஆனாலும் நான் வஞ்சிக்கப்பட்டேன், என்னை அநியாயமாக என்னை அசிங்கப்படுத்தி என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டான், அவனை பழிவாங்குவேன் என்று சொல்லி அந்த மதலேன் என்ன செய்கின்றாள்? ரோமை வீரர்களோடு விபச்சார வாழ்க்கைக்குள் கடந்து போகிறார். ஒரு வீரர்களோடு மட்டுமல்ல, ஏன் அந்த அரசவையிலும் கூட அரச அமைச்சர்களோடும் அவள் விபச்சார வாழ்க்கைக்குள் கடந்து போகின்றாள். ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கைக்குள் அவள் கடந்து போகின்றாள். இந்த உடல் அழகு, இந்த உடல் ஆசைகள், தன் ஆசை, தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கை தான் முக்கியம். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் உடல் ஆசை, என்னுடைய அந்தஸ்து தான் முக்கியம் என்று சொல்லி அவள் பாவத்தினுடைய விளிம்பிற்கே போனாள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒரு நாள் அவள் அன்பிற்காக ஏங்குகின்றான். எல்லா மனிதர்களும் என் உடலைத்தான் விரும்புகிறார்கள், என்னை அப்படியே பயன்படுத்தி தூக்கி எறிந்து விடுகிறார்கள். என்ன வாழ்க்கை இது? அன்பு இல்லையே, இரக்கம் இல்லையே, மனிதம் இல்லையே என்று சொல்லி வாழ்க்கையை மாய்த்து கொள்ள கலிலேயா கடலிலே மூழ்குகின்றாள். ஆனால் இயேசுவால் தொடப்பட்டாள், இயேசுவால் மன்னிப்பை பெற்றுக்கொண்டாள், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தாள், அழுதாள், கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். இயேசுவின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவள் அவள் ஒருபோதும் மீண்டுமாய் பாவத்திலே வாழவில்லை என்பதைத்தான் அவளுடைய சரித்திரம் சொல்லுகிறது. என் ஆண்டவர் இயேசுவும் கூட அந்த பாவியிலும் பெரும் பாவியாகிய மதலேனை தொட்டார். அவளுடைய வாழ்வு மாறியது. உயிர்த்த பிறகு கூட இயேசு முதலாக அவருக்கு தான் காட்சி கொடுத்தார். இதோ மகதலா மரியாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கிற போது இறுதி வரை, தன் இறுதி மூச்சு வரை மலை குகையில் வாழ்ந்து தவ வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவுக்காக அவர் சான்று பகர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ சிலுவை பாதைகளை நாம் செய்திருக்கிறோம், எத்தனையோ ஈஸ்டர் பெருவிழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். மகதலேன் மரியா இயேசுவை கண்டாள், இயேசுவின் மன்னிப்பை பெற்றாள். உடல் பலவீனத்தில் விபச்சார வாழ்க்கை வாழ்ந்த போதிலும் கூட, ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த போதிலும் கூட இது வாழ்க்கை அல்ல என்பதை உணர்ந்து கொண்டவள் மீண்டும் எழுந்தாள், புனித வாழ்க்கைக்குள் கடந்து போனாள். உயிர்ப்பின் பிறகு இயேசுவையே காணுகின்ற அந்த பாக்கியத்தை பெற்றான். என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, இந்த 2021ஆம் ஆண்டிலாவது உன் பாவத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து நீ எழுந்து இயேசுவை காண தயாரா? இயேசுவின் பின்னால் நாம் நடக்க தயாரா?
உலகமே பின்னால் சிலுவையே முன்னால் என்ற வசனத்தின்படி இயேசுவோடு பயணம் செய்ய நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, மூன்றாம் முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தவரே, புனித மதலேனை போல நாங்களும் பாவத்திலிருந்து எழுந்து உம்மை பின்தொடர அருள் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. பத்தாம் ஸ்தலம். இயேசுவின் ஆடையை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏற்கனவே நண்பகல் ஆகிவிட்டது. சீக்கிரம் இவன் ஆடையை உரித்ததுங்கள். இந்த அங்கியின் முன்பகுதி திறத்தை இல்லாமல் இருக்கிறதே, என்ன செய்வது? தலை வழியாக உரிவியது. பரம தந்தையே, உமது விருப்பத்தின்படியே நான் எடுத்த இந்த மனித உடலை மாந்தரின் மீட்புக்காக கையளிக்கிறேன். உமது நீதியின் பொருட்டு இவர்களை தண்டிக்காதேயும். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10:5 நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் உடலை ஆலயத்தின் திரைச்சிலைக்கு ஒப்பிடலாம். நம் அலங்கோல பாவத்தால் அன்னை மரியாள் தன் மகனுக்கு செய்து கொடுத்த அந்த ஆடை உரியப்படுகிறது. அன்று பாவத்தின் விளைவாக ஆதாம் ஏவாள் ஆடை இழந்து நின்றார்கள். ஆனால் என் தேவன் அவர்களை ஆடையால் உடுத்தினார். இதோ இன்று நாம் செய்கின்ற பாவங்களால் இயேசுவை நிர்வாணப்படுத்துகிறோம். இயேசுவை நாம் இதோ அலங்கோல பாவத்திலே இதோ நிர்வாணப்படுத்தி அவரை நாம் இந்த நிலைக்கு நாம் அழைத்து வருகிறோம் என்பதைத்தான் இந்த நிலையில் நாம் சிந்திக்கிறோம். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, புனித மரிய கொரற்றினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இதோ அவள் எத்தனை முறை குத்தப்பட்ட போதிலும் கூட என் கற்பு என் ஆண்டவருக்குத்தான். இதோ என்னுடைய கற்பை நான் ஒருபோதும் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய இதோ உடல் பரிசுத்தத்தை அன்று காத்து கொண்டாள். ஆதி திருச்சபையில் புனித பெர்பெத்துவா பிலிசித்தம்மாளை பற்றி நாம் சிந்திக்கிறோம். இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள், இயேசுவுக்காகவே வாழ்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டதற்காக காட்டெருமைகள் மத்தியில் அவர்களை தூக்கி எறிந்தார்கள். அந்த காட்டெருமைகள் அவர்களை குத்தி கிழித்த போதிலும் கூட என் உடல் யாருடைய இச்சைக்கும் ஒருபோதும் ஒரு கருவியாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக உயிரை கூட துச்சம் என மதித்து அவர்கள் உடலை சரி செய்து கொண்டார்கள், உடையை சரி செய்து கொண்டார்கள் என்று சொல்லி
புனித பெர்பெத்துவா பிலிசித்தம்மாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆள் பாதி ஆடை பாதி. பிரியமானவர்களே, ஏதோ அவமானத்தை மறைப்பதற்கே நாம் ஆடை உடுத்துகிறோம். ஆனால் இந்த ஆடையினால், நம் நடத்தையினால் நாம் எத்தனை பேரை பாவத்திற்கு நாம் வஞ்சிக்கின்றோம். ஏதோ ஒரு பெண்ணை நீ இச்சையோடு நோக்குகிற போதெல்லாம் நீ அவளோடு விபச்சாரம் செய்துகிறாய் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். என்று எத்தனையோ பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது இந்த ஆபாசம். எங்கு பார்த்தாலும் ஆபாசம். இதோ செல்போன், இன்டர்நெட், வாட்ஸ்அப். இன்று பிள்ளைகள் அழிந்து போவது இந்த ஆபாசத்தினால் தான். இந்த உடல் என் ஆண்டருடைய ஆலயம். ஆனால் உடலை வைத்து இன்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ பேர் தங்கள் உடல் உறுப்புகளால், ஆபாசமான வார்த்தைகளால், ஆபாசமான உடைகளால், இன்று எத்தனையோ ஆலயங்களில் கூட ஆபாச உடைகளால், இதோ பளபளப்பான உடைகளால், நம் நடத்தையால், கவர்ச்சியான வார்த்தைகளால், ஆபாச வார்த்தைகளை சொல்லி நாம் மனிதர்களை வஞ்சிக்கின்றோம். இதோ என் ஆண்டவர் அலங்கோல பாவத்தினுடைய உச்சக்கட்டத்திற்காகத்தான் இங்கு ஆடை இழந்து நிர்வாணமாய் நிற்கிறார். இன்று நாம் இந்த உடலை வைத்து தேவனை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உடல் உறுப்புகளால், இதோ நம் ஆடைகளால் நாம் எத்தனை பேர் நாம் பரிசுத்தை இழந்து நிற்கிறோம். ஏவாளை போல் அன்று இதோ எந்த பெண் வழியாக இந்த உலகத்திலே பாவம் நுழைந்ததோ அதே பெண் வழியாக திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கு பெண் ஒருத்தி காணப்பட்டாள். இதோ அந்த பெண் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு மீட்பு கிடைத்தது என்று சொல்லி அன்னை மரியாள் அங்கு நமக்கு ஒரு மீட்பின் இணை மீட்பராக நமக்கு கொடுக்கப்படுகிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, உன்னுடைய நடை, உடை, உன் நடத்தை, அதுதான் முக்கியம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆபாசத்திற்குள் நீ போகிற போது நீ அழிந்து கொண்டிருக்கிறார். உன் உடலுக்கு எதிராகவே நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ மனிதர்கள், வயதானவர்கள் கூட காம பார்வை, காமத்தின் வார்த்தைகள், இச்சையான வார்த்தைகள், இச்சையான நடத்தைகள், இவற்றையெல்லாம் நாம் செய்கிற போது, ஆபாச படங்களை பார்க்கிற போது, ஆபாச வார்த்தைகளை சொல்லுகிற போது என் ஆண்டவரையும் நாம் நிர்வாணப்படுத்துகிறோம். இனிமேலாவது நாம் ஆபாசத்திற்கு துணை போகாமல் நமக்காக நிர்வாணமாக்கப்பட்டவரோடு இணைந்து இந்த பாவத்தை எல்லாம் நாம் தூக்கி எறிந்துவிட்டு கல்வாரியை நோக்கி, இயேசுவை நோக்கி நாம் பயணம் செய்ய நம்மையே ஒப்பு கொடுப்போம். வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். இயேசுவே, ஆதி பெற்றோரை வெண்ணாடையினால் உடுத்தியவரே, என் பாவத்திற்காக ஆடை இழந்து நிர்வாணமாக்கப்பட்டவரே, என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற அலங்கோல பாவங்களை இன்றே விட்டுவிட்டு உம்மோடு இணைந்து புனித வாழ்வு வாழ அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பதினோராம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவனை சிலுவையில் கிடத்தி ஆணி அறையும்.
தூக்கி நிறுத்துங்கள் அவன்களை. அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். எசையா புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் பெறுகிறோம். ஏன் இந்த காயங்கள்? வலது கரம், இடது கரம், அந்த பாதங்கள் இந்த ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறது. இணைச்சட்ட நூலில் நாம் வாசிக்கிறோம், இதோ அந்த கூர் ஆணிகள் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி தந்தை கடவுள் இணைச்சட்டத்திலே வெளிப்படுத்துகிறார். இதோ பவுலடியார் கூட, இதோ என்னை ஒரு முள் குத்தி கொண்டே இருக்கிறது, இதோ ஆணி கொண்ட காயங்கள், தலையிலே முள்முடி. எத்தனையோ நகர்களுக்குள் ஊருக்குள் சென்று ஏதோ மக்களை ஆசீர்வதித்த கரங்கள் இன்று சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஊருக்கு நடந்தே சென்ற என் ஆண்டருடைய பாதங்கள் இன்று ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறது. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அவருடைய தழும்புகள், அவருடைய காயங்கள் இதோ நாம் சுகம் பெறுவதற்காகத்தான். இன்று எத்தனையோ பிள்ளைகள் மனக்காயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாயின் வயிற்றில் பிள்ளைகள் வளர்கிற போதே அவர்களுக்குள் ஏராளமான மனக்காயங்கள், மன போராட்டங்கள். இன்று பல குடும்பங்கள், பல மனிதர்கள் பைத்தியங்களாக அல்லது இந்த உலகத்திலே நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் மனக்காயங்கள், மனப்புண்கள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் மனக்காயங்கள் ஆற வேண்டுமா? உன் மனப்புண்கள் ஆற வேண்டுமா? இன்று 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்கின்ற குடும்பங்கள் ஏராளம். என் சுயநலம், என் ஆணவம், என் கர்வம், இதை குறித்துத்தான் இதோ விடுதலை பயண நூலில் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கர்வம், உன் ஆணவம், உன் தலைக்கணம் அது உன்னை வாழ்வின் வாழ்க்கை தேசத்திற்கு அழைத்து செல்லாது. நான் உங்கள் கூட வரமாட்டேன் என்று சொல்லி இதோ தந்தை கடவுள் அன்று இஸ்ரவேல் மக்களை எச்சரித்தார். இதோ அந்த ரிபெல்லியஸ் கேரக்டர். ஏன் இந்த சிலுவை? இந்த சிலுவையில் என் ஆண்டவர் இயேசு அறையப்படுகிறார். உன் தற்பெருமையினால், உன் ஆணவத்தினால், உன் அகங்காரத்தினால், உன் பிடிவாதத்திற்காகவே என் ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையில் அறையப்படுகிறார். இதோ அந்த கூர் ஆணிகள், அந்த முட்கள் எதை குறிக்கிறது? உன் ஆணவத்தை குறிக்கிறது, உன் பிடிவாதத்தை குறிக்கிறது, உன் தற்பெருமையை குறிக்கிறது. நீ எப்போதெல்லாம் நீ தற்பெருமையோடு அலைந்து கொண்டிருக்கிறாயோ, உன் ஆணவத்திற்கு நீ தீனி போட்டு கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் என் ஆண்டவரை நீ சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் பேச்சு, இதோ உன் பார்வை அந்த கூர் ஆணியாக, இயேசுவை சிலுவையில் அறைகின்ற அந்த கூர் ஆணியாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுடைய வார்த்தைகள், இஸ்ரவேல் மக்களுடைய பேச்சு, அவர்களுடைய வாழ்க்கை தந்தை கடவுளை கூர் ஆணிகளைப் போல் குத்தி கொண்டே இருந்தது. எனவே தான் தன் மகனையே சிலுவையில் அறைந்து கொல்லப்பட தந்தை கடவுள் சித்தமானார். நம் வார்த்தைகள் எத்தனை பேரை குத்தி கொண்டிருக்கிறது. குருக்களை பற்றி நாம் எத்தனையோ வார்த்தைகள் பேசுகிறோம். தாய் தந்தையை பற்றி, ஆசிரியர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி நம்முடைய வார்த்தைகளால் குத்தி கொன்று கொண்டுதான் இருக்கிறோம். நம் பார்வையினால் அவர்களை சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, புனித லாரன்ஸ் கூட அவரும் நெருப்பினால் எரிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் என்ன செய்தார்? என் உடலை எரித்தாலும், இந்த நெருப்பு என் உடலை எரித்தாலும், இந்த நெருப்பு என் ஆன்மாவை அழிக்கார். உன் ஆன்மாவை காக்கவே என் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த லாரன்ஸ் இயேசுவின் நாமத்தை சொன்னதற்காக, கிறிஸ்தவனாய் வாழ்ந்ததற்காக அவர் நெருப்பிலிட்டு எரிக்கப்பட்டார். அவர் எரிக்கப்பட்ட போதிலும் அவர் விண்ணகத்தை கண்டார். ஐயோ அம்மா என்று சொல்லி அவர் அலறவில்லை. இந்த உடல் எரிந்து விட்டது, பாதி எரிந்து விட்டது, என்னை திருப்பி போடுங்கள். இதோ திருப்பி போட்ட பிற்பாடு சீடர் அந்த வீரர்களை அழைத்து இந்த உடலை எடுத்து உண்ணுங்கள். இயேசு சொன்னது போல
இந்த உடலை எடுத்து உண்ணுங்கள் என்று சொன்னார். நான் இன்றே என் ஆண்டவரை காணப்போகிறேன், நான் இன்றே பரலோகத்திற்கு போக போகிறேன் என்று சொல்லி உடல் கூட எரிந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லி விண்ணகத்தை திறந்தவர் புனித லாரன்ஸ். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, சிலுவையில் இயேசு அறையப்பட்டிருக்கிறார். அவருடைய கரங்கள் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறது. அவருடைய தலை முள்முடிகளால் குத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதங்கள் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஆணிகள், இந்த தழும்புகள்? அது உன் ஆணவம், உன் தற்பெருமை, உன் பிடிவாதம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய ஏச்சுக்கள் தான். இன்றாவது ஆண்டவர் இயேசுவை குத்தக்கூடிய கூர் ஆணிகளாக பிறருடைய மன காயங்களுக்கு, மன புண்களுக்கு நீ வழியாக இருக்கக்கூடாது. இதைத்தான் என் ஆண்டவர் உனக்காக சிலுவை சுமக்கிறார், உனக்காக சிலுவையில் அறையப்படுகிறார். கரமுயர்த்தி சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, எனக்காக ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டவரே, என் வார்த்தை, என் சொல், என் செயல் கூர் ஆணிகளைப் போல உம்மை சிலுவையில் அறையாமல் இனிமேலாவது புனித லாரன்ஸை போல என் உடல் எரிந்தாலும் கூட உன் நாமத்திற்காகவே, உமக்காகவே வாழ அருள் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பனிரெண்டாம் ஸ்தலம். இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அனைவரும் மண்டியிடுவோம். அம்மா, இவரே உம் மகன். இவரே உம் தாய். தாகமாயிருக்கிறது. பாவம், என்ன செய்யலாம்? இதோ இங்கு ஒரு பாத்திரத்தில் புளித்த திராட்சை ரசம் இருக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று. உண்மையாகவே இவர் கடவுளின் மகன்தான். கல்வாரி
இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி நம்மையெல்லாம் ஒப்பு கொடுத்த நம் ஆண்டவர் இன்று சிலுவையிலே நமக்காக உயிர் விடுகிறார். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இதோ இந்த நிலையில் நமக்காக உயிர் துறக்கின்றார். எருசலேம் தேவாலயத்தின் திரை கிழிகின்றது, உலகமே இருட்டாக மாறுகிறது. இதோ அந்த 3 மணி வேளையில் என் ஆண்டவர் இதோ தன் உயிரையே அவர் நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நம் மரணம் இயேசுவின் மரணத்தோடு இணைகிற போதுதான் நம் மீட்பை காண முடியும். எப்படிப்பட்ட மரணத்தை நாம் சந்திக்க போகிறோம்? இயேசுவின் மரணம், இயேசு நமக்காக உயிர் நீத்தார். அவர் மரணம் எதை குறிக்கிறது? விவிலியத்தில் வாசிக்கிறோம், அன்று அந்த பணக்காரன் சந்தோஷமாய் உல்லாசமாய் வாழ்ந்த பணக்காரன் இறந்தான், ஆனால் நரகத்தை திறந்தான். ஆனால் அந்த ஏழை லாசரோ அவன் இறந்தான், ஆனால் விண்ணகத்தை திறந்தான். ஆபிரகாமின் மடியில் அவன் இளைப்பாறினான். இதோ நீ எந்த மரணத்தை சந்திக்க போகிறாய்? உன் மரணம் விண்ணகத்தை திறக்க போகிறதா, அல்லது உன் மரணம் இதோ நரகத்தை திறக்க போகிறதா? உன் மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருக்க போகிறது? கத்தோலிக்க திரு அவையை விண்ணகத்தை அலங்கரிக்கின்ற புனிதர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட மரணத்தை சந்தித்தார்கள்? தாரை தப்பட்டங்களோடு, மாலைகளோடு, இதோ வான வேடிக்கைகளோடு இந்த உலகத்திலே உன் பணத்திமிரால் நீ நல்ல மரணம் என்று சொல்லுகிறாயோ, அந்த மரணம் எதை திறக்க போகிறது? விண்ணகத்தின் வாசலை திறக்க போகிறதா, அல்லது நரகத்தின் வாசலை திறக்க போகிறதா? உங்கள் கண் முன்பாக எத்தனையோ மரணங்கள் இதோ உலகத்தின் பார்வையிலே அது அவமான மரணங்களாக சித்தரிக்கப்பட்டாலும் அந்த மரணங்கள் விண்ணகத்தை திறக்கப்பட்டது. எரிக்கப்பட்ட ஜோன் ஆஃப் ஆர்க், ரம்பத்தால் அறுக்கப்பட்ட இசையாஸ், தலை வெட்டப்பட்ட அருளானந்தர், பல கொடுமைகளை சந்தித்த பிலோமினால், அரைக்குறையாய் கழுத்து அறுக்கப்பட்ட ஆக்னேஸ் அம்மாள், அம்புகளால் எய்யப்பட்ட செபஸ்தியார், தீவில் அனாதையாக மரித்த சவேரியார், சுட்டு கொல்லப்பட்ட தேவசகாயம் பிள்ளை, நம் மண்ணில் ஈட்டியால் குத்தப்பட்ட புனித தோமையார், இப்படி எத்தனையோ புனிதர்கள் இயேசுவோடு ரத்தம் சிந்தி இதோ இந்த உலகத்தால் சித்தரிக்கப்பட்ட அவமான சாவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் விண்ணகத்தை திறந்து புனித கூட்டத்தில் இடம் பெற்றார்கள். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நம் மரணம் விண்ணகத்தை திறக்கப் போகிறதா, அல்லது நரகத்தை திறக்கப் போகிறதா? நிச்சயம் நாம் இறப்போம். நம் மரணம் விண்ணகத்தின் வாசலை திறக்கணும். எனவே தான் விண்ணகத்தை திறப்பதற்காகவே, நம்மையெல்லாம் தந்தையின் வீட்டில் சேர்ப்பதற்காகவே இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இரு கரங்களை விரித்து ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மரணத்தோடு நம் மரணம் இணைய, நம் பாவத்திலே மரித்து பாவத்திலே உயிர்க்க இரு கரத்தையும் விரித்து நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, எனக்காக கல்வாரி மலையில் ரத்தம் சிந்தி உயிர் நீத்தீரே. உமது மரணத்தோடு என் பாவத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் பாவத்தோடு மரித்து உம்மோடு உயிர்க்க அருள் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். உலம் நைந்து அன்னை உயிரை
13ஆம் ஸ்தலம் தாயின் மடியில் இயேசுவின் உடல். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ தெய்வமே. அன்னை மரியாவின் மடியில் ஆண்டவர் இயேசுவினுடைய உடல். விவிலியத்தில் வாசிக்கிறோம், திருப்பாடல் 91 நிறைவாழ்வு கொடுப்பது நம் ஆண்டவர். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து நல்ல மரணத்தை காண வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம். எத்தனை மனிதர்கள் இன்று நல்ல மரணத்தை தழுவுகிறார்கள். இன்று அகால மரணங்கள், நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்பட்டு வேதனைப்பட்டு இறக்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர், தற்கொலை செய்து கொள்ளுகின்றவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்திற்காக மரித்தார். இதோ அன்னை மரியின் மடியில் இப்போது சாய்ந்திருக்கிறார். 7 வியாகுலங்களை சுமந்து அன்னை மரியாள் கண்ணீரோடு அன்றே ஆண்டவருக்கு தன் மகனை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த போது சிமியோன் சொன்னார், உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். இதோ இன்று அந்த 7 வியாகுலங்களையும் மடி சுமந்து தன் மகனை மடி சுமந்து நிற்கின்றார். அன்று மட்டுமல்ல, இன்றும் அந்த கல்வாரி மலையில் இதோ உம் மகன், இதோ உம் மகன் மகள் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் தாரை வார்த்திருக்கின்றார். நாமும் அந்த தாயின் மடியில் நாம் இருக்கிற போது நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு என்பதைத்தான் இந்த 13ஆம் நிலை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மாதா பக்தி இல்லாமல் திருச்சபை இல்லை, மாதா பக்தி இல்லாமல் புனிதர்கள் இல்லை. இதோ விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி அன்றே தன் மகனை மடி சுமந்தாள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இன்று எத்தனையோ பேர் மாதா பக்தி இல்லாமல், குடும்ப ஜெபமாலை இல்லாமல், ஏதோ வீடுகளிலே அந்த பக்தி முயற்சிகளை நாம் கடைபிடிக்காமல் நாம் உலக போக்கிலே சீரியலுக்குள் இதோ ஊடகத்திற்குள் நாம் முடங்கி கிடக்கிறோம். ஆனால் இன்று உலகமே கொள்ள முடியாதவர் தன் தாய்மடியில் தலை சாய்த்திருக்கிறார். இன்று நாம் உலகத்தின் மடியில், ஊடகத்தின் மடியில், சாத்தானின் மடியில் நாம் கிடந்து கொண்டிருக்கிறோம். இன்றாவது எழுந்து அன்னையின் மடியில் ஆண்டவர் இயேசுவை போல் நாமும் இதோ தாயின் மடியில், தாய் நம்மை மடி சுமக்க காத்து கொண்டிருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி தாயோடு இணைந்து நம்முடைய துன்பங்கள், போராட்டங்கள், இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாள் இதோ 7 வியாகுலங்களை சுமந்தவள், நம்மையெல்லாம் தன் மகனோடு இணைக்க இதோ இந்த நிலையில் அவர் தன் மகனை மடி சுமக்கின்றார். வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் சிறப்பாக எங்கள் மரண நேரத்திலும் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் வம்சங்களும் நல்ல மரணத்தை காண அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுவையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்கள் சுமையாகும் இறைவன் வழியாகும். சுமையும் சுமையாகும் இறைவன் வழியாகும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. பதினான்காம் ஸ்தலம். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதன் என்றால் மரணம் உண்டு, மரணம் இல்லை என்றால் மறுவாழ்வு இல்லை, விதிவிலக்கு யாருக்கும் இல்லை என காட்டத்தான் இயேசுவும் கல்லறைக்குள் மறைந்து போனார். ஆனால் என்னில் வாழ்பவன் இறப்பினும் வாழ்வான் என்றாரே. எனவே தான் அவர் இறந்தும் பாதாளத்தடியில் இறங்கி அவருக்கு முன் இறந்த புண்ணிய ஆன்மாக்களுக்கு மீட்பு கிடைத்து விட்டது என்று சொல்லி, இதோ நம்முடைய இறந்த முன்னோர்களை எல்லாம் பாதாளத்தில் இறங்கி அவர் மீட்டெடுத்து அவர்களையும் அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லவே தான் இதோ அவர் கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இறைவன் நமக்கு எந்த மரணத்தை கொடுக்க அவர் சித்தமாய் இருக்கிறாரோ அந்த மரணத்தை நாம் ஆசையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் பல புனிதர்கள் கடந்து போனார்கள். புனித குழந்தை தெரசம்மாள் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 6:23 சொல்லப்பட்ட வசனத்தை சொல்லித்தான் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார் என்று சொல்லி அவருடைய சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 6:23 ஆண்டவர் எந்த மரணத்தை கொடுக்க நமக்கு சித்தமாய் இருக்கிறாரோ அந்த மரணத்தை நான் எல்லா வேதனைகளோடும் எல்லா இன்பங்களோடும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, எலும்புருக்கு நோய் வந்த போதிலும் கூட, ஒவ்வொரு நாளும் அவர் செத்து செத்து வாழ்ந்த போதிலும் கூட அந்த துன்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், தானியேல் ஜெபித்தார், சிங்க குகையில் தூக்கி எறியப்பட்டார், ஆனால் அவர் உயிரோடு எழுந்து வெளியே வந்தார். ஆனால் புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரை பற்றி நாம் வாசிக்கிறோம்.
அவரையும் சிங்கத்தின் மத்தியில் தூக்கி வீசி எறிந்தார்கள். ஆனால் சிங்கங்கள் அவரை கிழித்து கொன்றது. ஆக ஒவ்வொரு மரணமும் ஆண்டவருடைய பார்வையில் வித்தியாசமான மரணங்கள். ஆண்டவர் எந்த மரணத்தை கொடுக்க நமக்கு சித்தமாய் இருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டவர்கள் புனித நிலைக்கு கடந்து போனார்கள். உனக்கு எந்த மரணத்தை கொடுக்க ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறாரோ அந்த மரணத்தை குறித்து இயேசுவின் மரணத்தோடு இணைத்து நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வலது கரத்தை உயர்த்தி நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, மரணித்து பாதாளத்தில் இறங்கி எங்கள் முன்னோர்களை நீதாமே அழைத்து சென்றீரே. எனக்கு நீர் எந்த மரணத்தை கொடுக்க சித்தமாய் இருக்கிறீரோ அந்த மரணத்தை நான் எல்லா வேதனைகளோடும் இன்பங்களோடும் ஏற்றுக்கொள்ள அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபித்து பரிபூர்ண பலன் ஆசிரை வேண்டி நாம் ஜெபிப்போம். பிண்டகத்திற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையை தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே காலை 7 மணி முதல் இதுவரைக்கும் மிக அருமையான ஒரு திருச்சிலுவை பாதையில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். இந்த திருச்சிலுவை பாதை நமக்காக வழிநடத்தி கொடுத்தவர்கள் நமது பங்கின் அன்பு இளையோர். ஜோரா கைத்தட்டி அவர்களை நாம் வாழ்த்துவோம். உட்காருங்க, அப்படி உட்காரும் ஒரு 5 நிமிடங்கள். அதில் சிறப்பாக இயேசுவாக நடித்தது பேர்னி. எல்லோரும் மேலே வாங்க, அப்படியே 10 பேரும் மேலே வந்துடுங்க. எல்லாரும் வாங்க, பிள்ளைங்க எல்லாரும் வாங்க. கைத்தட்டி நாம் வாழ்த்துவோம். இவர்களை மிக அருமையாக வழிநடத்தி கொடுத்தது நமது உதவி பங்கு தந்தை அருட்தந்தை வில்சன். நீங்களும் மேலே வாங்க. இந்த திருச்சிலுவை பாதையிலே நமக்கு சிறப்பாக அமைய உழைத்தவர்கள் ட்ரெஸ் டிசைனிங் டாரத்தி ஸ்டான்லி அவர்கள். வாங்க மேலே, அதுக்கெல்லாம் மேலே வாங்க. டாரத்தி ஸ்டான்லி மேலே வாங்க. இந்த உடைகள் எல்லாமே இவங்களே தயாரித்தது, எதுவும் வெளியிலிருந்து எடுக்கலை. எல்லாமே இவங்களை தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதில் சிறப்பாக இதை தைத்து கொடுத்தது கலை அவர்கள். அவங்க கலை அங்கே வாங்க. அதே போல் மேக்கப் 5 பேர் உதவி செய்திருக்கிறாங்க. மேரி, ரம்யா, ஏஞ்சல், பென்சி, அமுதா. வாங்க மேலே வாங்க. இவர்களுக்கு உதவி செய்தவர்கள் சூசை இருதயம், ஜோசப், எஸ்ரோன், ஜான். நமக்கு இந்த நாளில் மிக அருமையான சிந்தனைகளை, பல புனிதருடைய வாழ்க்கை சரிதையை மிக இரத்தின சுருக்கமாக எடுத்து சொல்லி நம் அனைவரையும் நிறைவாக வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். எனவே
தந்தையும் நாம் இருகரம் தட்டி பாராட்டுவோம். தேங்க்யூ ஃபாதர். ஃபாரின்ல எல்லாம் என்னன்னாக்கா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் சொல்லுவாங்க, கை தட்டுவாங்க. அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி சிறப்பாக ஜெபியுங்கள். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். God bless you எல்லாருக்கும். God bless you. ஓகே, தேங்க்யூ. ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்களாப்பா, ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. உட்காருங்க எல்லாரும். ஒரு சில அறிவிப்புகள். எஸ், சூப்பர். முன்னாடி வாங்க ஃபாதர். தேங்க்யூ. மிக நிறைவாக இருந்தது. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க சிறப்பாக ஜெபிக்கின்றோம். God bless you. இந்த நாளிலே நாம் 9 to 10 மணி வரைக்கும் இருதய மாதா, பிரகாச மாதா, பேரிநாயக மாதா அன்பியங்களும், 10 to 11 வரைக்கும் அற்புத மாதா, வணக்க மாதா மற்றும் மயிலை மாதா அன்பியங்களும், 11 to 12 வரைக்கும் மறைக்கல்வி மழையர்கள், இளைஞர்களும் பெண்களும், 12 to 1 மணி வரைக்கும் மழைமலை மாதா, சலேத் மாதா, லூர்து மாதா அன்பியங்களும், 1 to 2 மணி வரைக்கும் பூண்டிய மாதா, சந்தோஷ மாதா, காணிக்க மாதா அன்பியங்களும், 2 to 3 வரைக்கும் மரியாயின் சனி, வேத சாட்சி ராக்னி பிரசிடியம், நற்றுணை அணை பிரசிடத்தை சார்ந்தவர்களும், 3 to 4 மணி வரைக்கும் பாடகர் குழுவினரும், 4 மணிக்கு நாம் மீண்டுமாக இதே இடத்தில் ஒன்று கொடுக்கின்றோம். திருச்சிலுவை ஆராதனைக்காக நாம் தயாராகும். 4 மணிக்கு எல்லாரும் இங்கே வாங்க. திருச்சிலுவை ஆராதனை, அதைத் தொடர்ந்து நற்செய்தி வாசகம் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து திருச்சிலுவை முத்து செய்தல், திருவிருந்து, அதன் பிறகு நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய 7 வார்த்தைகளை தியானிக்கின்ற ஒரு சடங்கு. அதை திருவாளர் ஆரோக்கியராஜ் அவர்கள், மிக மூத்தவர், நம்மோடு இருந்து ஆண்டவர் நமக்கு தருகின்ற 7 பூக்களை பற்றி அவர் நம்மோடு இருந்து சிந்திப்பார். அதைத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவினுடைய மரித்த உடலை நாம் பவனியாக கொண்டு செல்கின்றோம். கொண்டு சென்று ஆலயத்தில் வைத்த பிறகு அங்கு நீங்கள் ஒவ்வொருவராக ஆண்டவர் இயேசுவை தரிசிப்பதற்கும் அங்கு கொடுக்கப்படுகின்ற வெட்டிவேர் மற்றும் அந்த வாசனை மலர்களை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள். மேலும் சிறப்பாக இந்த நாளிலே ஒரு சந்தி சுத்த போசனத்தை நீங்கள் மெசரியுங்கள். மேலும் சிறப்பாக அடுத்தவர்களுக்கு நாம் இந்த நாளிலே முடிந்த அளவிற்கு உதவி செய்யுங்கள். எப்படி உதவி செய்யறது? நல்ல காரியங்களை செய்வதற்கு, பேசுவதிலே அந்த பேச்சை கட் பண்ணிடுவோம், அமைதியாக நாம் இருப்போம். அதே போல முடிந்த வரைக்கும் 1 மணி நேரமாவது நாம் ஆண்டவர் இயேசு தரிசனத்திலே அமைதியாக ஜெயிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதே போல் குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள், பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள், நீங்கள் செய்கின்ற காரியங்களை ஒப்புக்கொடுங்கள், நீங்கள் செய்கின்ற பணியை ஒப்பு தாராள உள்ளத்தோடு நீங்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை மந்திரிக்கப்பட்ட தண்ணீர் இங்கே கொடுக்கப்படுகின்றது. அதனால நீங்கள் எந்த ஒரு பாத்திரம் கொண்டு வர தேவையில்லை. அதே போல் நீங்கள் ஞானஸ்நான வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் உங்களது கரங்களிலே மெழுகு திரைகளை தயவு செய்து ஆலய வளாகத்திலே விற்பார்கள், அதை வாங்கிக் கொள்ளுங்கள். மேலும் 3 பேருக்கு நாம் ஞானஸ்நானம் கொடுக்கின்றோம் இரவு திருப்பலியிலே. மேலும்